வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். கர்ணன் கிட்ட நிறைய ரகசியம் இருக்குங்க. அவன் பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் நிம்மதியாகவே இல்லைங்க. குழந்தையிலேருந்து அவன் உயிர் போகிற வரைக்கும் அவன் போராட்டம் மாத்திரம்தான் அதிகமாக பார்த்தான். ஆனால் ஒரு இடத்துல கூட அவன் சந்தோஷமாக வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. அந்த நிலையிலையும் அவன் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதா இருக்கட்டும், மற்றவங்களுக்கு தேவையானதை செஞ்சதாக இருக்கட்டும், பல துயரங்களை மறந்து மற்றவங்களுக்காக வாழ்ந்த தியாகம் இந்த உலகத்தில் அவனுடைய பெயர் கடைசி வரைக்கும் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. இவன்கிட்ட 6 ரகசியம் இருக்குது. அந்த 6 ரகசியம் என்ன அப்படின்றத பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நிறைய பேருக்கு தெரியாத ரகசியமாக இருக்கும். ஒரு மனுஷ வாழ்க்கையில் நல்ல நிலையில் இருக்கணும், உயர்ந்து இருக்கணும், இந்த உலகத்தில் வாழணுன்னா கண்டிப்பாக 4 பேருடைய உதவி தேவை. அந்த 4 பேர் யாருன்னா நண்பர்கள் கிடையாது, தாய், தந்தை, குரு, தெய்வம். இந்த 4ல் எது ஒன்று ஒரு குழந்தைக்கு சரியாக அமைஞ்சிட்டா கூட அந்த குழந்தைய வளர்ச்சியை யாருமே தடுக்க முடியாது. தாய் நல்லா இருந்தால், தந்தை சரியில்லைன்னா கூட அந்த தாய் அந்த குழந்தைய வளர்த்துருவா. தாய் சரியில்லைன்னா தந்தை அந்த குழந்தைக்கு நிறைய அறிவை கொடுத்துருவார். ரெண்டுமே சரியில்லைன்னா கூட கவலை இல்லைங்க, குரு அந்த குழந்தைக்கு கல்வியை கொடுத்து எப்படியாவது உயர்த்திடுவார். இந்த 3மே சரியில்லைன்னா கடவுள் வந்து துணை புரிஞ்சிடுவார். இது எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்கிற ஒரு விஷயம். இது மாற்றமே கிடையாது. இந்த 4ல் எது ஒன்று சரியாக இருந்தாலும் அந்த குழந்தை உயர்ந்த இடத்துக்கு போயிடும். ஆனால் கடைசி வரைக்கும் இந்த 4மே அவனுக்கு சரியாக அமையலை. ஒரு மனுஷனுடைய தேவை அப்படின்ற இடத்துலெல்லாம் அவனுக்கு உதவுறதுக்கு யாருமே இல்லை. இந்த 4 பேருமே இல்லைன்னா கூட அவன் வாழ்கிறது, ஒரு மனுஷன் வாழறது வீண். ஆனால் அதையும் சாதனையாக்கி அந்த 4 பேர் சரியில்லைன்னா அதை பற்றி கவலையே கிடையாது. அந்த 4 பேரை ஒதுக்கிட்டு ஒரு சிறந்த மனுஷனாக வாழறது மிக சிறந்த தைரியம் வேணுங்க. அந்த தைரியம் இவங்கிட்ட இருந்தது. பிறக்கும்போது யாருமே இல்லாமல் இருந்து இறக்கும்போது உலகத்தையே கலங்க வச்சவன் இந்த கர்ணன். இவன் தன்னம்பிக்கைக்கு சிறந்த உதாரணம். கண்டிப்பாக யாருமே இல்லைன்னா கூட நான் என்னுடைய பெயரை இந்த உலகுக்கு தெரிவிப்பேன், நான் இல்லைன்னாலும் என்னுடைய பேர் இந்த உலகத்தில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு வீம்போட அவன் வாழ்ந்திருக்கான். கர்ணன் வந்து சூரியனோட மகன் அப்படின்றது அவனுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அவன் கடைசி வரைக்கும் வணங்கினது அந்த சூரிய பகவானை தான். அவனுக்கு தெரியாத விஷயம் இது. அவனுடைய தாய் குந்தி தேவி இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு ராஜாவுடைய பெண். அவங்க சின்ன குழந்தையாக இருக்கும்போது, ஒரு 15-14 வயசு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு முனிவருக்கு பணிவிடை செய்ய வேண்டிய வேலை வந்தது. அந்த காலத்தில் ராஜாங்கள்லாம் வந்து யாராவது முனிவருங்க வந்து நான் இந்த ஊரில் தங்கி தவம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் உடனே அவங்க கூட இருக்கிற யாராவது ஒரு உதவியாளரை அனுப்புவாங்க. ஆனால் இந்த அரசருக்கு அந்த முனிவர் மேலே மரியாதை ஜாஸ்தி. அதனால் என்னோடய பெண்ணையே உங்களுக்கு உதவிக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு அந்த குந்தி தேவியும் அங்கே போயிட்டு அவருக்கு உதவியெல்லாம் செஞ்சாங்க. அந்த குடிசையை பெருக்கி துடைக்கிறது, அவருக்கு தேவையான பழங்களை பறித்து கொண்டு வந்து கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த முனிவருக்கு இந்த குழந்தைய ரொம்ப பிடிச்சிருச்சு. உடனே அவர் அந்த குழந்தைகிட்ட ஆசீர்வதிக்கிறார், நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி. முனிவர்களுக்கெல்லாம் ஒருத்தர் ஆசீர்வதிக்கும் போதே தெரிஞ்சிடும் இவங்களுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயம். சில தவறான ஃப்யூச்சர் இருந்துச்சுன்னா ஆசீர்வதிக்க மாட்டாங்க. அது அவங்களுக்கு தெரிஞ்சிடும், நம்ம ஆசீர்வதிக்கிறது தவறாக போயிடும், அதனால் அதை ஆசீர்வதிக்க மாட்டாங்க. இந்த குழந்தையை ஆசீர்வதிக்கும் போது தான் அந்த முனிவருக்கு தெரிஞ்சுது இந்த குழந்தைக்கு கல்யாணமாகும் ஆனால் குழந்தை இருக்காது அப்படின்றது.
இது தெரிஞ்சதுமே அவர் அந்த குழந்தைகிட்ட ஒரு 5 கல்லை கொடுக்குறார். இதை வச்சுக்கோ. எதுக்கு சாமி எனக்கு இது? இதை பத்திரமா வச்சுக்கோ, உன்னுடைய வாழ்க்கைக்கு பயன்படும் அப்படின்னார். இந்த குழந்தை அந்த கல்லை எடுத்துகிட்டு அதோட தோழிங்களோட விளையாட்டுத்தனமாக பேசிக்கிட்டே போச்சு. சாமி எனக்கு கல் கொடுத்துருக்காரு, நான் இவ்வளோ நாள் அவளுக்கு செஞ்ச சேவைக்காக எனக்கு பரிசாக கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னதுமே அந்த கல்லை நம்ம இப்போ சோதிச்சு பார்க்கலாமா அப்படின்னு அந்த குழந்தை ஒரு கல்லை எடுத்து அங்கே இருக்கிற சூரிய பகவானை பார்த்துட்டு அந்த முனிவர் சொல்லி தான் அனுப்பிச்சார், நீ எந்த ஒரு கல்லை எடுத்தாலும் நீ யாரை நினச்சிட்டு அந்த கல்லை போடுறியோ அவங்களால உனக்கு குழந்தை கிடைக்கும். அப்போ அந்த பொண்ணு கண்ணுக்கு தெரிஞ்சது சூரியன்தான். சூரிய பகவானே எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு விளையாட்டுத்தனமாக கேட்க ஆரம்பித்ததுமே டக்குன்னு சூரிய பகவானுடைய அவருடைய சக்தியால் அந்த குழந்தை கையில் ஒரு குழந்தை கிடச்சிருச்சு. அதுக்கு நினச்சே பார்க்க முடியாத ஒரு அதிசயம். பயந்துருச்சு. நான் இந்த குழந்தைய எப்படி வளர்ப்பேன்? அப்பா முனிவருக்கு சேவை பண்ணதானே அனுப்பிச்சாரு. நான் இந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் எப்படி வளர்க்குறது? என்னை நாட்டுக்குள்ளே கூட சேர்க்க மாட்டாங்களே, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டு தான் நினைப்பாங்களே, நம்ம இப்படி பண்ணது தெரியாத அப்படின்னு ஒரு பயம் நம்ம இதை இங்கே இருக்கிறத யாருக்கிட்டையாவது கொடுத்துட்டு போயிடலான்னு பார்த்தா யாருமே இல்லை. அங்கே ஒரு நதிக்கரை தான் இருந்தது. ஒரு பெட்டியை தயார் பண்ணி அதுக்குள்ளே நகை, பணம், அவள் வச்சுருந்த எல்லாத்தையும், புடவை எல்லாத்தையும் வச்சு அந்த குழந்தைய வச்சு, இந்த குழந்தைய யாராவது வளர்த்தா கூட அதில் இருக்கிற பணத்துக்காக வளர்ப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில் தள்ளி விட்டுட்டேன். அந்த பெட்டி ஒரு தேரோட்டி கையில் தான் கிடச்சிது. அந்த தேரோட்டி தான் இந்த கர்ணனை வளர்த்தாரு. இந்த கர்ணன் வளர்ந்த இடம் ஒரு தேரோட்டி இருக்கிற ஒரு சாதாரண பகுதி தான். பாருங்கள், பிறந்தது மிக பெரிய இளவரசிக்காக. அதுவும் அப்பா அந்த உலகத்தையே காக்கிற சூரிய பகவான். அப்படி இருந்து இந்த குழந்தை ஒரு தேரோட்டி வீட்டில் வாழ வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஆனால் அவங்க அந்த குழந்தைக்கு உண்மையான அன்பை கொடுத்தாங்க. அந்த தாய் இருக்காங்களே ராதே, அவங்க இந்த குழந்தைய விடவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு குழந்தை இல்லை, அதனால் இவர் மேலே அவ்வளோ உயிராக அவங்க வளர்த்தாங்க. அதனால் இவருக்கு ராதே ராதே மகனே அப்படின்னா பிடிக்கும். ஏன்னா அம்மா பேரை சொல்லி கூப்பிட்றது ராதையா அப்படின்னா பிடிக்கும் அவருக்கு. அதை அவங்க அடிக்கடி சொல்கிறாங்கன்னா இவருடைய கோபம் தெரிஞ்சிடும். அதனால் அவருக்கு அந்த பேர். அவர் அங்கே வளர்ந்துட்டுருக்காரு. அடுத்த விஷயம், இது இவருக்கு அந்த பிறப்பு ரகசியம் தெரியாது. அடுத்தது, பாண்டவர்களில் முக்காலமும் தெரிஞ்ச முக்கியமான ஒருத்தர் நம்ம சகாதேவன். அவருக்கு ஞானம், அறிவு எல்லாமே இருக்குது. கர்ணன் உண்மையிலேயே குந்தியுடைய மூத்த மகன் அப்படின்றது, தங்களுடைய அண்ணன் அப்படின்றது ஏற்கனவே அவருக்கு தெரியும். ஆனால் கிருஷ்ணர் தான் அங்கே ஒரு பாயிண்ட் வச்சுருக்காரு, யாரும் கேட்காத வரைக்கும் நீ இந்த உண்மையை சொல்லக்கூடாது, இதுதாங்க விதின்றது. அதனால் அவர் அதை கேட்காததுனால யார்கிட்டையுமே சொல்லலை. அர்ஜுனன் தாக்க போகிறான்னும் போதும் தடுக்க முடியல. எந்த இடத்துலையும் யார்கிட்டையும் அவரை பற்றி ரகசியத்தை சொல்லாமையே இருந்தார் இந்த சகாதேவன். இதனால் மகாபாரத போர் நடந்தது. ஒரு வேளை தெரிஞ்சிருந்தால் தன்னுடைய அண்ணனையே நம்ம எதிர்க்கிறோமா அப்படின்னு நினச்சி இந்த பாண்டவர்கள் இந்த போரை கூட நிறுத்தியிருக்கலாம். அடுத்தது, இந்த போர் நடக்கும்போது நிறைய இடத்துல இந்த கர்ணன் குருக்கிட்ட பாடம் கற்றுக்கினார். அந்த இவர் கற்றுக்கின ஆற்றலை பார்த்து அந்த குரு பரசுராமருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். இவ்வளோ ஆற்றலா இவனுக்கு, நமக்கு மேலே இருக்கான, இவ்வளோ துருன்னு இந்த வித்தையெல்லாம் கற்றுக்கிறான, நீ யார் அப்படின்னு கேட்கும்போது இவர் உண்மையான, அவர் எந்த ஜாதி மதம் எதுவும் தெரியாது. ஆனால் இவர் உண்மையை சொல்லிட்டாரு, எனக்கு தெரியாது, நான் யாருன்னே தெரியாது. யாருன்னு தெரியாத ஒருத்தனுக்கு தான் நான் இவ்வளோ மந்திரங்களும் வேதங்களும், அதாவது இந்த போர் பயிற்சியும் சொல்லி கொடுத்தனா,
என்னை ஏமாற்றி நீ இதை கற்றுக்கிட்ட. நீ ஏதோ ஒரு பெரிய ராஜான்னு நினச்சி தான் நான் உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தேன். ஆனால் நீ யாருன்னே சொல்லாமல் என்னுடைய ரகசியத்தெல்லாம் கற்றுக்கிட்டல்ல. அதே மாதிரி உனக்கு எந்த இடத்துல முக்கியமாக ஆபத்தான இடத்துல உயிர் போகிற நேரத்தில் நான் கற்றுக் கொடுத்த அத்தனை வித்தையும் மறந்து போகும். நீ அரசனே கிடையாது, நீ யாருக்கு பிறந்தவனே தெரியாது. இது எவ்வளோ பெரிய அவமானம். ஆனால் அந்த இடத்துல அவர் அந்த குருக்கிட்ட மரியாதையாக நடந்துக்கிட்டு வந்துட்டார். அவர் நினச்சிருந்தா அந்த இடத்துல அவர்கிட்ட கோபத்தை காமிச்சிருக்கலாம். அவருக்கு ஈக்குவலாக இவரும் போர்த்திறனில் நல்ல பலசாலி தான். ஆனால் எதையுமே அங்கே சொல்லலை. தலை குனிஞ்சு வந்துட்டார். நிறைய இடத்துல அவருக்கு தலைகுனிவு அதிகமாக ஏற்பட்டது. அடுத்த விஷயம், நம்ம திரௌபதிக்கு சுயவரம் நடக்குது. இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். இந்த சுயவரம் நடக்கும்போது இவர் திரௌபதியை பார்த்ததுமே என் வாழ்க்கையில் இவன் மாத்திரம் கிடச்சிட்டா நான் இது வரைக்கும் கிடைக்காததை பற்றியெல்லாம் கூட யோசிக்க மாட்டேன். இவன் எனக்கு வாழ்க்கைக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு மனசில் நினச்சார். ஆனால் இவர் மாத்திரம் நினைக்கலங்க. அந்த இடத்துல திரௌபதியும் இப்படி ஒரு வீரன் என் வாழ்க்கையில் கிடச்சிட்டா நான் நினச்ச கனவு நிறைவேறிடும், இவன் தான் எனக்கு கணவனாக வரணும் அப்படின்னு நினச்சி தான் அந்த மாலையோட அவங்க சுயவரம் நடக்கிற இடத்துக்கு வராங்க. இவர் அங்கே வந்ததுமே அந்த மேலே தெரிகிற மீனை, அதாவது கீழே இருக்கிற மீனை மேலே கண்ணாடியில் பார்த்து தான் அடிக்கணும். அதை இவர் சரியாக பண்ணிட்டார். இவங்க ஆர்வத்தோட மாலையை எடுத்துக்கிட்டு நமக்கு நினச்ச வாழ்க்கை கிடைக்க போகுது அப்படின்ற சந்தோஷத்தில் இவரை பார்த்து எந்திரிச்சு வராங்க. கிட்ட அந்த மாலை போட போகிற நேரத்தில் இந்த திரௌபதியோட கூட பிறந்த சகோதரர் திஷ்டத்யுமன் டக்குன்னு கோவமா, நீ அரசனே கிடையாது, நீ தேரோட்டி பையன் தானே, உனக்கு என்ன இங்கே வேலை, நீ எதுக்காக இங்கே சுயவரத்தில் கலந்துக்கிட்டேன், அந்த தகுதி உனக்கு யார் கொடுத்தது அப்படின்னு சொன்னவனே துரியோதனன் கூட எவ்வளோ சொல்கிறான், அவன் பாவம் என்னோட நண்பன் தான், அவன் சூழ்நிலையால் அப்படி இருக்கான், ஆனால் வீரன் அவன் அப்படின்றான். என்னுடைய நண்பன் தானே அப்படின்றான். யாராக இருந்தாலும் தகுதின்னு ஒன்று வேணும்ல, அது இல்லைன்னும் போது கண்டிப்பாக என்னுடைய கூட பிறந்தவளை அவருக்கு நான் கட்டி கொடுக்க முடியாது. முதல்ல அவருக்கு இங்கே உட்காரத்துக்கே அருகதை கிடையாது, எந்திரிச்சு வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் அந்த இடத்துலையும் தான் விரும்பின பொருள் அவருக்கு கிடைக்கல. யோசிச்சு பாருங்கள், பெற்றவங்களும் அவருக்கு துணையாக இல்லை, ஆறுதலுக்கு கூட ஒரு தடவை கூட அவர் கூட இல்லை. ரெண்டாவது குருவும் கைவிட்டுட்டார். அடுத்தது இந்த ரகசிய காதல் மனசில் நினச்சாரு, ஆனால் கடைசி வரைக்கும் இந்த விஷயத்தை யாருக்கிட்டேயுமே சொல்லலை. அவர் அந்த இடத்த விட்டுட்டு அப்படியே வேகமாக எழுந்திரிச்சு வெளியில் எழுந்திரிச்சு போயிட்டார். உள்ளுக்குள்ளே அந்த மனசு கலங்குச்சு. இதை நினச்சி திரௌபதி கூட நிறைய நேரம் வருத்தப்பட்டிருக்காங்க. அதோடு இல்லைங்க, நிறைய இடத்துல இந்த பாண்டவர்கள் நடந்த ஒவ்வொரு செயலையும் பார்த்து இந்த இடத்துல என் வாழ்க்கையில் கர்ணன் இருந்திருந்தால் இந்த நிலைமை நடந்திருக்காது, இவங்க இப்படி இந்த சூதுனால நம்மளை பணையம் வைக்கிறாங்களே, இந்த இடத்துல அவன் இருந்தால் என்னை விட்டு கொடுத்துருக்க மாட்டான், அவன் நிச்சயமாக இவங்க எல்லாரையும் அடித்து தும்சம் பண்ணியிருப்பான், என்னை யாருக்காகவும் விட்டு கொடுத்துருக்க மாட்டான். நிறைய இடத்துல அவங்க நினச்சாங்க. ஆனால் இது அத்தனையும் கிருஷ்ணருக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் இவங்களும் அவரை நினச்சாங்க. அதே மாதிரி அவரும் அவங்கள பார்க்கும்போது இவன் என் வாழ்க்கையில் கிடச்சிருக்க வேண்டியவ, ஆனால் என்னுடைய குலம் கோத்திரம் தெரியாததுனால நான் இவளை தவற விட்டுட்டேன், என் கையில் கிடச்ச பரிசை நான் இழந்துட்டேன் அப்படின்னு நிறைய வாட்டி அவர் வருத்தப்பட்டிருக்கார். ஆனால் ஒரு நாள் கூட இதுக்காக யாருக்கிட்டேயும் அந்த வருத்தத்தை சொன்னதில்லை. இந்த துயரத்தை சொல்லி நம்மளுடைய சோகத்தை பகிர்ந்துக்க அவர் விரும்பலை. எல்லா துயரத்தையும் அவருடைய மனசுலேயே பூட்டி வச்சுக்கிட்டார். இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இதோடு மட்டும் இல்லாமல் இவர் வாழ்க்கையில் நிறைய போர்லெல்லாம் இவர்கிட்ட அந்த உயிர் போகிற நெருக்கத்தில் கூட நிறைய விஷயம் நடந்தது. யம தர்மராஜன் நிறைய வாட்டி இவர் உயிரை எடுக்க ஒவ்வொரு வாட்டியும் தோற்று பின் போனார். கடைசியில் கிருஷ்ணர்கிட்ட நிறைய புண்ணியம் பண்ணிட்டான்ப்பா, எந்த இடத்துலையும் அவன் தப்பு பண்ணவே இல்லை, பண்ணியிருந்தா கூட அந்த உயிரை
எடுக்கலாம், ஆனால் முடியல அப்படின்னும்போது இந்திரன் வந்து சொல்கிறாரு, அவன் போட்டிருக்க அந்த கவசமும் குண்டலும் தான் அந்த பாதுகாப்பு. அவன் உயிரை எடுக்கணுன்னா அதை நீங்கள் பறிங்க அப்படின்னு. அதனால் கடைசியில் வந்து இந்திரனே மாறு வேஷத்தில் வந்து அந்த கவசத்தையும் அந்த குண்டலத்தையும் தானமாக கேட்குறான். யோசிச்சு பாருங்க, நம்ம இது வரைக்கும் அவன் தான தர்மம் பண்ணும்போது ஒரு வார்த்தை மாத்திரம் நம்ம மனசில் இருந்துச்சு. இவ்வளோ தான தர்மம் பண்ணுறான்னா இவங்கிட்ட ஏது பணம்? துரியோதன பணம். அவன் வந்து சரிசமமாக அவனுக்கு மரியாதை கொடுக்குறான். நண்பன்றதுனால அவன் என்ன செஞ்சாலும் பொறுத்துக்கிறான். அவன்கிட்ட இருக்கிற பணம் இவன் எடுத்து தானம் கொடுக்குறான். இதை தான் நம்ம நினச்சோம். ஆனால் இது இவன் உயிர் சம்பந்தப்பட்டது. அதை கூட தன்னுடைய சதையோடு அறுத்து கொடுத்து அந்த தியாகத்தை செஞ்சாச்சு. யார் என்ன கேட்டாலும் இல்லைன்னே சொல்ல முடியாது. அந்த வார்த்தை இவரோட வாயிலிருந்து வந்ததே இல்லை. டக்குன்னு தன்னுடைய சதையை அறுத்து கொடுக்கறதுன்றது வந்து இது கொடுத்துட்டா இதுக்கப்புறம் இவருடைய உயிர் போகும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சே தான் அந்த சதையை அறுத்து அவர் கையில் அந்த கவசத்தை கொடுக்குறாரு. கிருஷ்ணரே இதை பார்த்து பயந்து நடுங்கியிருக்காரு. நான் ரொம்ப தப்பு பண்ணியிருக்கேன், ஒரு நல்லவனை இவ்வளோ இம்சை பண்ணி கொல்கிற அளவுக்கு நான் ஏன் இப்படி நடக்கிறேன்னு தெரியல அப்படின்னு கலங்கி போயிருக்காரு. அதுக்காக அவருக்கு மனசு கேட்காம இந்த கர்ணனை ரகசியமாக சந்திச்சு, கர்ணா நீ ரொம்ப நல்லவன், எனக்கு தெரியும், நீ வந்து தேவையில்லாமல் ஒரு தவறான சேர்க்கையில் சேர்ந்துட்ட, ஆனால் அது தப்பே கிடையாது. உனக்கு ஒருத்தன் வந்து நான் நண்பன் இருக்கேன் அப்படின்னு சொன்னதுனால நீ அது தவறாக இருந்தாலும் அந்த இடத்துல நீ வாழ்ந்துட்டுருக்க, எனக்கு தெரியும். இது நீ தெரிஞ்சு பண்ணல. உனக்கு உலகத்தில் யார் துணையும் இல்லைன்னும் போது ஒரு நண்பன் கை கொடுத்தான் அப்படின்றதுனால நீ இதை பண்ண. ஆனால் அதுக்காக உன் உயிரை எடுக்க நாங்கள்லாம் ஒரு விதத்தில் உன்னை ஏமாத்துறோமே. எனக்கு தெரியும் இறைவா, நீங்கள் ஏமாத்தலை. நீங்கள் என் உயிரை எடுக்கிறதுக்கு போட்டி போடுறத பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. கடவுளுக்கே வந்து என்னை எடுக்கிறதுக்கு யோசிக்கிற அளவுக்கு நான் வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்ட்டு. அப்போ தான் கிருஷ்ணர் கேட்குறாரு, உனக்கு ஏதாவது ஒரு ஆசை இருந்தால் சொல்லு, நான் செய்கிறேன். எனக்கு என்ன ஆசை இருக்க போகுது? எனக்கு வாழ்க்கையில் எந்த ஆசையுமே கிடைச்சதில்லை. எனக்கு ஒரே ஒரு ஆசை மாத்திரம் வேணும், உன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை பார்க்கணும் அப்படின்னு. நீ இறைவன்றது எனக்கு தெரியும், அதை பார்க்கணும். இவருக்கு அந்த இடத்துல அவர் விஸ்வரூப தரிசனத்தை கொடுத்தாரு. இதுக்கு மேலே ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? கடவுளை விரும்பி வந்து நான் உனக்கு ஏதாவது தரேனே அப்படின்னு கேட்குதுன்னா அப்போ அந்த இடத்துல கடவுள் தோத்தா மாதிரி தானே அர்த்தம். இவருக்கு வாழ்க்கையில் எல்லாமே இல்லாமல் போச்சு. இருந்தாலும் இந்த கடவுள் வந்து அவர்கிட்ட கேட்டு கொடுக்கறதுன்றது வந்து கடவுளோட குற்ற உணர்ச்சி. அது இந்த இடத்துல நடந்திருக்குது. இது அத்தனையும் ஒவ்வொரு செயலும் நம்ம இந்த கர்ணனுடைய வாழ்க்கையில் பார்த்துட்ருக்கோம். இந்த கர்ணனுக்கு மிகப்பெரிய மருத்துவ கலையை பற்றி தெரியுங்க. ஆயுர்வேத அந்த பயிற்சியில் வந்து சிறந்தவர். போர்க்களத்தில் காயப்பட்ட இந்த கௌரவர்கள் வீரர்கள் அத்தனை பேருக்கும் மருத்துவ உதவி செஞ்சு காப்பாற்றினது இவர். குதிரை வளர்க்கக்கூடிய விஷயம்லாம் இவருக்கு தான் தெரியும். குதிரைக்கு காயப்பட்டாலோ இல்லை இந்த குதிரை போருக்கு போனால் வெற்றி அடையாதுன்றதையும் அவர் நுண்ணிப்பாக கவனித்து சொல்லிடுவார். அந்த அளவுக்கு அவர் வந்து தன்னுடைய கடமையில் மருத்துவத்தில் சிறந்தவர். இவருடைய திறமைக்கு வேறு எதுவுமே சாட்சி சொல்ல முடியாது. அதே மாதிரி சுயவரத்தில் இந்த திரௌபதியை முதல்ல பார்த்தது இந்த கர்ணன் தான். இருந்தாலும் அதை கடைசி வரைக்கும் யார்கிட்டையும் அந்த ரகசியத்தை தன் நண்பனான துரியோதனன்கிட்ட கூட இந்த ரகசியத்தை சொல்லலை. இது தன்னுடைய மனசோடு இருக்கட்டும். வேறு யாராவது இருந்தால் நான் அந்த பொண்ணை விரும்பினேன், நீ என்ன வேண்டாலும் பண்ணு, நானே கூட நின்று துணை புரிகிறேன் அப்படின்னு சொல்லலை. அவர் அந்த இடத்துல அதை செய்யலை. அதே மாதிரி அவனை பெத்த தாய் வந்து அவனை ரகசியமாக சந்திக்கிறாங்க. கர்ணா, நான் யார் தெரியுமா? உன்னுடைய அம்மா அப்படின்னவனே அவர் சாதாரணமாக பார்க்குறாரு. என்ன உதவி வேணும்? அந்த இடத்துல அவர் வந்து அம்மா நீ என்னை விட்டு போயிடாதன்னு சொல்ல. என்ன உதவி வேணும்? கண்டிப்பாக உதவி இருந்தால் தானே என்னை வந்து பார்ப்பீங்க. என்ன வேணும்? இல்லை நீ வந்து போரில் வந்து அர்ஜுனனை மாத்திரம் எதுவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அர்ஜுனன் தான் கர்ணனை கொல்ல போகிறான்னு. யோசிச்சு பாருங்க, அர்ஜுனன் கொல்ல போகிறான்னு தெரிஞ்சே
நீ கொன்னுடாத அவனை அப்படின்னா, அப்போ உன்னுடைய உயிர் கூட எனக்கு கவலை இல்லை. ஆனால் என்னுடைய குழந்தையான அர்ஜுனனை மாத்திரம் எதுவும் பண்ணிடாதன்ற சத்தியத்தை தான் அவங்க வாங்கிட்டு போனாங்க. இதுக்காகவும் அவர் கலங்கலை. ஏம்மா, இவ்வளோ நாள் கழித்து என்னை வந்து பார்க்குற, ஆனால் என்னுடைய உயிரை பற்றி கவலைப்படாமல் அந்த அர்ஜுனன் நல்லா இருக்கணும்னு கேட்டு போறியே அப்படின்னு அவர் கேட்கல. அவரை சுற்றிலும் ஒவ்வொரு நிமிஷமும் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. போர்க்களத்தில் இவர் உயிர் துடிக்கும்போது அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்கிறாங்க போகும்போது, கர்ணா, எனக்கு ஒரே ஒரு அனுமதி மாத்திரம் தெரியா அப்படின்னா. என்னம்மா வேணும் அப்படின்றார். போர்க்களத்தில் உனக்கு ஒரு வேளை ஏதாவது நடந்ததுன்னா, அப்போ அந்த எதிர்பார்ப்பு பாருங்கள். ஏதாவது நடந்ததுன்னா நான் அப்போ வந்து மகனே அப்படின்னு அழுவேன் நான் அப்படின்றார். நான் உயிரோடு இருக்கும்போது நீங்கள் இதை சொல்லலை, இறந்த அப்புறம் நீங்கள் இல்லை, யார் சொன்னாலும் அது என் காதில் கேட்க போகிறதில்ல. தாராளமாக சொல்லிட்டு போங்க, உங்களுக்கு வரம் எதுக்கு? நான் உயிரோடு இருந்தால் தானே வரம் கொடுக்கறதுக்கு, இல்லாதப்போ நீங்கள் என்ன செஞ்சாலும் அது எனக்கு தெரிய போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டார். யோசிச்சு பாருங்களேன், இது எல்லாமே அவங்கள சுற்றி, ஒரு மனுஷனை சுற்றி ஒரு சின்ன சின்ன அடி கூட பிழைச்சி வந்துட முடியும். ஆனால் காயம் மேலே காயம், அடி மேலே அடி, அது வந்து தாங்கவே முடியாத ஒரு மிகப்பெரிய ஆற்றலை கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு மனுஷன் கூட வாழ முடியாது. இந்த மனுஷன் இவ்வளோத்தையும் கடந்து ஒரு கொடை வள்ளலாக வாழ்த்திருக்காருன்னா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இப்போ அவர் போர்க்களத்தில் வந்து அர்ஜுனனால் அம்பு ஏயப்பட்டு அந்த தேர்கால் உடைஞ்சி அந்த இடத்துல அவர் விழுந்து, கரெக்டாக கிருஷ்ணர் சொல்லிட்டார், இந்த நேரம் பார்த்து நீ அம்பை போட்டுரு, அவன் இறந்துருவான் அப்படின்னு. கரெக்டாக அம்பு போட அவனுடைய உயிர் துடிக்குது. அந்த நேரம் எங்கிருந்தோ ஓடி வராங்க நம்ம குந்தி தேவி. கர்ணா, என் மகனே, என்னை விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு கதறாங்க. அந்த போர் நடக்கிற இடத்துல அத்தனை பேரும் ஒரு நிமிஷம் நின்று திரும்பி பார்க்குறாங்க. இவ்வளோ நாள் இவன் என்ன குலம் யார் ஏதுன்னு தெரியாது. ஆனால் இன்னைக்கு ஊரே திரும்பி பார்க்கும்போது இந்த கர்ணருடைய கண்ணு மாத்திரம் தன்னுடைய தாயை தேடுது. எந்த தாயை? வளர்த்த தாயை, ராதையை தேடுது. அங்கே இருந்து வரா. ராதையா அப்படின்னு அந்த அம்மா கத்திட்டு வரும்போது அந்த உடம்பு ஒரு துள்ளல் துள்ளிச்சு பாருங்க. அது இந்த கர்ணனுக்கு மட்டுமே தெரிஞ்ச அந்த பாச போராட்டம். இந்த தாய் மாத்திரம்தான் உலகத்தில் எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த கர்ணனுக்காக உண்மையாக வாழ்ந்தவ. அந்த உயிர் கத்தின கத்து தான் அந்த கடைசி மூச்சு கேட்ட விஷயம். பக்கத்தில் குந்தி தேவி அழறாங்க, ஒரு பக்கம் திரௌபதி கலங்குறாங்க. மனசில் வந்து அவங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய மாவீரனை சூழ்ச்சியில் கொண்டுட்டாங்களே அப்படின்னு. ஒரு பக்கம் அவங்க சகோதரர்கள்லாம் கூட இருந்து அழறாங்க. ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொருத்தரும் இதை பார்த்துட்டு கண் கலங்கும்போது துரியோதனன் ஒரு பக்கம் அழுகுறாரு. எதுக்காகனா, இவ்வளோ நண்பனாக இருந்திருக்கியே, ஆனால் நீ பாண்டவனாக இருந்திருக்க, எதுவாக இருந்தாலும் நல்ல நண்பனாக என் கூட இவ்வளோ நாள் வாழ்ந்திருக்க. ஒவ்வொருத்தருடைய அழுகையும் அவருக்கு பெருசாகவே தெரியல. இது எல்லாமே ஏதோ ஒரு செயலுக்காக நடந்தது அப்படின்ட்டு அவர் அந்த தாய் கூப்பிட்டாங்க பாருங்கள், ராதேயா அப்படின்னு. அந்த ஒரு வார்த்தை தான் அவர் உடம்பு துடிச்சதை அத்தனை பேரும் பார்த்தாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் பிறக்கும்போது அழுதுகிட்டே வந்ததாக இருக்கட்டும், யாரும் இல்லாமல் அந்த தண்ணியில் அவர் தனி மனுஷனாக அழுது வந்ததாகட்டும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு அவமானத்தையும் தனியாக ஃபேஸ் பண்ணதாகட்டும், ஒரு இடத்துலையும் தலைகுனிவு, கல்யாணத்துலேருந்து ஒரு குழந்த கற்றுக்கிற ஆசிரியர்லேருந்து எல்லா இடத்துலையும் அவமானம் 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 துரத்துச்சுங்க அந்த அவமானம். ஆனால் கடைசியில் பாருங்கள், அந்த இறப்பில் உலகமே பயங்கரமாக கதறுது. இவ்வளோ நல்ல மனுஷனாக இவன். ஒரு பக்கம் கிருஷ்ணரே போரை நிறுத்திட்டு ஒரு ஓரமாக போய் உக்காந்து கண்ணீர் விட்டு அழுதாருன்னா, என்னுடைய பக்தன் அவன். எந்த இடத்துலையும் நான் சொன்ன வாக்கை மீறவே இல்லை. நான் விஷமம் பண்ணுறேன்னு தெரிஞ்சு என்னை தனியாக தண்டிக்க கூட இல்லை, கோவப்படவே இல்லை.
என் கிருஷ்ணன் நீ எது பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்கும். என் அர்ஜுனனை விட என்னை அதிகம் நம்பினவன், ஆனால் அவனை நான் நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டேன். நிறைய இடத்துல கிருஷ்ணரே வருத்தப்பட்டிருக்காரு, அழுதுருக்காரு. கடவுளே ஒருத்தருக்காக அழுதாருன்னா அது இவருக்காக தான் இருக்கும். இந்த ராதையனை பற்றி இத்தனை ரகசியம் பாருங்கள். இத்தனை ரகசியம் இருந்தும் அவர் இறக்கும்போது உலகத்தையே அழ வச்சார். தனியாக அழுதுட்டு வந்தவர் போகும்போது உலகத்தை அழ வச்சார். இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மகாபாரத போர் எப்போ நடந்ததுன்னு தெரியாது. பல யுகங்கள் கடந்து நடந்திருக்கலாம், எத்தனையோ யுகங்கள் போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கும் இந்த கர்ணனை பற்றி நம்ம யாருக்கும் முழுசாக தெரியாது. ஆனால் இன்றைக்கி நம்மளுக்கு தெரியும் போது இந்த கதை கேட்குற ஒவ்வொருத்தர் கண்ணும் கலங்குங்க. எந்த இடத்துலையும் இவர் எந்த தானத்தையும் நிறுத்தலை. தன்னுடைய உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சோ தன்னுடைய உடலை சிதைச்சி அந்த உயிரை கொடுத்ததாகட்டும், இது வரைக்கும் செஞ்ச தானத்தை கொடுத்ததாகட்டும், உலகத்தில் உயர்ந்த மனுஷன் இந்த கர்ணன் தாங்க. வேற ஒரு நல்ல தலைப்பில் சந்திப்போம். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.